2 பேர் உம்முடைய நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவன், எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்ய நாங்கள் சிங்காசனத்தை அமைக்க கர்த்தருடைய நாமத்தினாலே உமக்கு துதிகளையும் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் இந்த மாதத்திலே நாங்கள் உமக்கு உயர்த்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் உள்ள நேரத்திற்காக, ஆசீர்வாதம் உள்ள கர்த்தாவே தருணத்திற்காக ஆண்டவரே இந்த இடத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய மனதையும் எங்களுடைய சிந்தனைகளையும் நாங்கள் ஒருமுகப்படுத்தி கர்த்தாவே எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரை பற்றி உயர்த்தி உம்மை ஸ்தோத்திரிக்க உம்மை சிங்காசனத்திலே நாங்கள் பார்க்கும்படியாக இந்த காலையிலே எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய எல்லா விதமான கண்ணீரையும் உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு எங்களை பலப்படுத்தி பலவீனமாக இருக்கிறவர்களை நீர் பலப்படுத்தி அனுப்பும்படியாகவும் கர்த்தாவே நீர் எங்களை தொடும்படியாகவும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பர்வதத்திலிருந்து நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து நீர் எங்களை ஆசீர்வதியும். வருகிறவர்களை துரிதமாக கொண்டு வந்து கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்திற்காக பாடல்களை பாடுவோம். பிரைஸ் காட். பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. அனுகுல துணையுமானா கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தா. ஆபத்து நாளில் அனுகுல துணையுமானா கூப்பிட்ட நாளில் கொடுத்தா. கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானா. கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தா புகழ்ந்து பாடுகிறே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானா நீதிமானை தள்ளாட விடவே மாட்டா. எந்தன் கண்மலை அரணான கோட்டையானா நீதிமானை அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானா. அவர்
அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார், புகழ்ந்து பாடுவேன். கர்த்தர் நல்லவர், வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுவேன். கர்த்தர் நல்லவர், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். Praise God. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே
நினைந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவரே தூதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மையே உயர்த்திடுவேன். கர்த்தர் நல்லவர். எப்பொழுதெல்லாம் அவரிடத்திலே நாம் கதறி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் இருதயத்தை பார்த்து அவர் நம்முடைய அழுகையை கேட்டு நம்மை தூக்கி விடுகிறார். காரணம், சிலுவையிலே இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சுகம் எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையிலே இயேசு செய்து முடித்து இன்றைக்கு உயிரோடு எழுந்திருந்திருக்கிறார். ஆமென். இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே முற்றிலுமாக நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து பாடுவோம். ஹalleluya. என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால்,
சுகமடைந்தேன் அவர் காயங்களா போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றே அல்லேலூயா ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றே அல்லேலூயா ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன் என் இயேசு எனக்காயாவையும் செய்து முடித்தாரே சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார் என் இயேசு எனக்காயாவையும் செய்து முடித்தாரே சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார் மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால் சுகமடைந்தேன் அவர் காயங்களா போக்கினாரே அவர் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால் சுகமடைந்தேன் அவர் காயங்களா போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றே அல்லேலூயா ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றே ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன் பெற்றேனே சீலாக்கியமே கூப்பிட என் தந்தையன இல்லையே ஒருபோதும் நான் அடிமை பிள்ளையின் அதிகாரம் தந்தார் பெற்றேனே சீலாக்கியமே கூப்பிட என் தந்தையன இல்லையே ஒருபோதும் நான் அடிமை பிள்ளையின் அதிகாரம் தந்தார் மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால் சுகமடைந்தேன் அவர் காயங்களா போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால் சுகமடைந்தேன் அவர் காயங்களா போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றே அல்லேலூயா ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றே அல்லேலூயா மறவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேன் வாழ்நாளெல்லாம் சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே மறவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேன் வாழ்நாளெல்லாம் சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால் சுகமடைந்தேன் அவர் காயங்களா போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை
மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால், போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும். அல்லேலூயா, ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால், போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால், போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவார். ஆமென். விக்டரி ஆஃப்டர் விக்டரி, வெற்றியின் மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம். காரணம், அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவருடைய நோக்கத்தின்படியே செய்கிறார். He does everything according to his purpose. இந்த பாடலை பாடுவோம். ஹalleluya, ஸ்தோத்திரம். On purpose, I can feel your spirit stirring. I've been praying, you've been working it all for good. Fan the flame and keep it burning. You're refining in the furnace. All the waiting will be worth it, 'cause you're working it all for good. Miracle after miracle, open door after open door, here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. Miracle after miracle, open door after open door, here it comes, so get ready for another one, 'cause another one is on the way.
another one is on the way. Rushing wind and living water, God of signs and God of wonder. If you will it, what can stop it? You're working it all for good. You're working it all for good. Miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. He told the sun when rise, and it did. He told the storm to be still, and it did. He will again. He told the sea where to split, and he told he will again. He told the walls when to fall. He told the chains when to break, and they did. He told the bones come alive, and they did. He will again. He told the stone roll away, and then he will again. He told the grave let him go, and then he will again. Another one is on the way. Miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. Miracle after miracle, open door after open door. Here it comes, so get ready for another one, 'cause another one is on the way. Another one is on the way. எத்தனை பேருக்கு கர்த்தர் அற்புதத்திற்கு மேல் அற்புதம் செய்தோன்னு விரும்புறீங்க? ஒரு அற்புதமே நடக்கல. ஏன் கர்த்தர் அற்புதம் செய்யவில்லை என்ற ஒரு ரகசியம் தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நோவா காலத்தின் வரைக்கும் மழை பெய்யவில்லை. ஆதியாமத்திலே நீங்க 3ஆம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தால், God did not send rain because man was not ready. மனிதன் மழையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இல்லாதபடியால் கர்த்தர் எதை அனுப்பவில்லையா? மழையை அனுப்பவில்லை. If we are not ready, நாம் சொல்லுவோம் எதுவுமே வேண்டாம், அற்புதம்லாம் வேண்டாம், சும்மா சாதாரணமாக இருந்தால் போதும், அப்படியே சாதாரணமாக தான் இருப்போம். ஏன்னா கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவருடைய செயல்கள் அவருடைய அற்புதங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. But you don't want it. I don't want it. I just want a normal life. 3 வேளை சோறு சாப்பிட்டு ஏதோ வண்டி ஓடுறதுலாம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திறந்த வாசலுக்கு அடுத்து திறந்த வாசல். ஒரு திறந்த வாசலுக்குள்ளாக செல்லும்போது அதற்குள்ளாக இன்னொரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு தருவார். ஓப்பன் டோர் ஆஃப்டர் ஓப்பன் டோர். தட்ஸ் த மிரக்கிள் தட் காட் கிவ்ஸ் இன் அவர் லைஃப். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து நம்ம ஆராதனையில் சொல்லணும், கர்த்தாவே என்னால் இதை கிரகிக்க முடியல, என்னுடைய மனது இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆனால் எல்லாம் உம்மால் கூடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் உம்மால் கூடும். என்னாலே கூடாது கர்த்தாவே, எல்லாம் உம்மால் கூடும். இந்த பாடலை நாம் பாடுவோமா? கர்த்தாவே என்னால் ஒன்றும் கூடாது கர்த்தாவே, எல்லாம் உம்மாலே கூடும் கர்த்தாவே. கர்த்தாவே என் வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்யும், இந்த மாதத்திலே அற்புதத்தை செய்யும், என் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும் கர்த்தாவே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்க வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை
நம்புகிறோம் கர்த்தாவே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, செய்பவரே, இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை தான் நம்பி உள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பார் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று என்னை நம்பி உள்ளேன். எல்ரோய் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலா என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்ரோய் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலா என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். எழும்பி நின்று பாடலாமா? எல்லாம் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். எல்லாம் கூடுமென்று என்னை நம்பி உள்ளேன்.
ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, உம்முடைய வாக்கு தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், உம்முடைய வார்த்தைகள் இன்னும் மாறாது. கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே என்னுடைய கட்டுகளை உடைப்பேன் என்று சொன்னவர் கர்த்தாவே, உம்முடைய அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தீரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வாக்குகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வானமும் பூமியும் மாறி போகும், ஆனால் ஒரு நாள் உம்முடைய வார்த்தை மாறுவதில்லை. கர்த்தாவே, ஓ, your word never changes, Lord. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise you, Jesus. Praise the Lord. Praise the Lord. வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57 அதிகாரம் 15 வசனம். Isaiah chapter 57. Isaiah chapter 57 and verse 15. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57 அதிகாரம் 15 வசனம். For thus saith the high and lofty one that inhabiteth eternity, whose name is holy, I dwell in the high and holy place, with him also that is of a contrite and humble spirit, to revive the spirit of the humble, and to revive the heart of the contrite ones. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். Praise the Lord. நம்முடைய அறிக்கையை சொல்லுவோமா? This is my Bible. I am what it says I am. I can do. I have what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்திலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த வசனத்திலே இன்றைக்கு காலையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். The God, our Lord who revives us. நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். தமிழ் வேதத்திலும் ஆங்கில வேதத்திலும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 15 வசனத்தின் மத்திய பகுதியிலே பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், ஆங்கில வேதத்திலே கடைசியில to revive the spirit of the humble and to revive the heart of the contrite ones. Revival, எழுப்புதல், இல்லை என்றால் உயிர்ப்பித்தல் என்ற வார்த்தைக்கு அநேக விளக்கங்களும் அநேக அர்த்தங்களும் உண்டு. To revive means to live again. மறுபடியுமாக ஜீவனோடு வாழ்வதுதான் எழுப்புதல், உயிர்ப்பித்தல். To start again an expired life. முடிந்து போன ஒரு வழி, முடிந்து போன ஒரு வாழ்க்கையை மறுபடியுமாக உயிர் கொடுத்து வாழ்வதுதான் உயிர்ப்பித்தல். அப்படிதான் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி
அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அநேக சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆவி சோர்ந்து போகும் பொழுது நாம் அப்படியே நின்று திகைத்து ஸ்தம்பித்து நிற்கிற நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மை மறுபடியுமாக உயிர்ப்பிக்கிறார். The Lord revives the people who are depressed and discouraged in their life. தம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தை இழந்து அதைரியத்தினால் இருக்கும் பொழுது, தங்களுடைய வாழ்க்கையிலே வேற வழியே இல்லை, I am in a desperate situation, வேற வழியே இல்லை என்று கிராஸ் ரோட்ஸ் வழிகளிலே நின்று பார்த்து கொண்டுகிறவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு அவர்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவ்வப்பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர்ப்பித்தல் அவசியமாயிருக்கிறது. a renewal, a revival. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆவியையும் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த 15ஆம் வசனத்தை மட்டும் வைத்து இன்றைக்கு ஆண்டவர் தந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 15ஆம் வசனத்தை the God of revival, the God who revives என்று ஒரு தலைப்பை கொடுக்கலாம். என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே விக்கிரக ஆராதனை மிகவும் அதிகமாக இருந்தது. ஐடாலட்ரி was rampant. It was everywhere. ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் மேல் இருக்கிற கண்களை எடுத்து விக்கிரகத்துக்கு மேலே வைத்து அதை பின்தொடர ஆரம்பித்தார்கள். நான் சொல்வது ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கண்களை கர்த்தர் மேல் இருந்து பதித்த கண்களை எடுத்து விக்கிரகத்தின் மேல் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏசாயா இந்த 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த ஜனங்களையும் மறுபடியும் உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நான் கர்த்தரை தான் பார்க்கிறேன் என்று நம்முடைய மனம் சொன்னாலும் நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தரை பார்ப்பதை போல இருப்பதில்லை. We claim that we are focusing our eyes on God, but our actions don't seem to appear like that. So there is a mismatch in what we think and what we do. அதைதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். ஆகவே இந்த தேவன் யார் என்பதை அவளுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த 15ஆம் வசனத்திலே who is this God who revives us, நம்மை உயிர்ப்பிக்கும் இந்த தேவன் யார் என்பதை 3 சிந்தனைகளை இந்த 15ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Number 1, the God who revives is a God of divine designations. முதலாவது ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன், அந்த 3ஐயும் பிறகு நான் தமிழிலே சொல்லுகிறேன். The God who revives is a God of divine designations. இரண்டாவதாக, the God who revives is a God of double dwellings. Number 3, the God who revives is a God of deep developments in our life. தமிழிலே சொல்லுகிறேன், நம்மை உயிர்ப்பிக்கும் தேவன் தெய்வீக பெயர்களை கொண்டவர், அவருடைய தெய்வீக பெயர்கள். இரண்டாவதாக, நம்மை உயிர்ப்பிக்கும் தேவன் அவர் 2 வாசஸ்தலங்களை கொண்டவர், 2 வாசஸ்தலங்கள். மூன்றாவதாக, நம்மை உயிர்ப்பிக்கும் தேவன் ஆழ்ந்த மாற்றங்களை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கர்த்தரை நம்மை எப்படி அவர் உயிர்ப்பிக்கிறார் என்பதை இந்த 15ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். ஆமென். For thus saith the high and lofty one that inhabiteth eternity, whose name is holy.
இந்த 15ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசித்தேன். நித்தியவாசி பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். மனிதன் கர்த்தருக்கு கொடுக்கிற பெயர் அல்ல, அவரே சொல்லுகிறார். Thus saith the Lord. வேத புத்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், Thus saith the Lord என்று வந்தாலே அதுல மிக ஆழமான வல்லமை இருக்கிறது. His personality is being revealed. ஆகவேதான் நான் சொன்னேன், அவர் தம்மை குறித்து சொல்லுகிறார். What is my divine designation? The designation that God has is not an earthly designation. கர்த்தருக்கு உரிய பெயர்கள் மனிதன் கொடுத்த பெயர்கள் அல்ல. அவர் யாராக தமக்கு அறிந்து நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பெயர்கள் எல்லாம் தெய்வீக பெயர்கள். His name is being revealed in verse 15. நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் யார்? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர். Very complicated. What is his divine designation? ஆண்டவருடைய தெய்வீக பெயர் இங்கு ரெண்டு விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Two divine designations of God. முதலாவதாக, he is a high God. அவர் மிகவும் உன்னதமான தேவன். இரண்டாவதாக, he is a holy God. அவர் பரிசுத்தம் உள்ளவர். இது ரெண்டையும் இந்த முதல் பாகத்திலே நாம் பார்க்கலாம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உள்ள உன்னதமானவர். அவருடைய நாமம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவராகிய நாமத்தை உடையவர். இரண்டாவதாக, மகத்துவமும் உன்னதமுமானவர். He is the lofty, high and holy God. எல்லாரும் சொல்லாமா? மகத்துவமும் உன்னதமுமானவர், பரிசுத்தமுள்ள நாமமுடையவர். He is the lofty one, he is the high one. அவர் உன்னதமானவர், அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறவர். ஏசாயா இதை எழுதும் போது இங்கு எழுதுகிறார், அவர் சொல்லுகிறார் என்று எழுதும்போது இவர் கண்ணால் அதை பார்த்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஐசையா சாப்டர் 6 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். உன்னதமானவர், ஹை. அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் சிங்காசனத்திலே மிகவும் உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறார். He is the most high God. மிகவும் மகத்துவமும் உன்னதமானவருடைய தேவனாக இருக்கிறார். இந்த உன்னதமான தேவன் எப்பொழுதெல்லாம் ஜனங்களை சந்தித்தாரோ, அவருடைய நாமத்தை கொண்டு சந்தித்தாரோ, அவர்களை ஆசீர்வதித்தார். If you read Genesis chapter 14, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை நாம் சற்று கவனித்தால், Genesis 14th chapter 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரணையாயிருந்த சாலோமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, கவனியுங்கள், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். 3 உன்னதமான தேவனை வாசிக்கலாம். 18ஆம் வசனத்துல உன்னதமானவருடைய ஆசாரியன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். He was the priest of the most high God. 19ஆம் வசனத்துல உன்னதமான தேவனுடைய, இந்த ஆசீர்வாதத்துக்கு பெயர் என்ன தெரியுங்களா?
blessing of the most high God. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். 20ஆம் வசனத்துல உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நான் காண்பிக்கிற வசனங்களிலே உன்னதமான தேவன் என்று வாசிக்கிறோம். நாம் முதலாவதாக வாசித்த வசனத்திலே மகத்துவமும் உன்னதமுமானவர், that is his divine designation. பொதுவாக நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவே என்று ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். ஆனால் அவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் உன்னதமானவராக வெளிப்படுத்துகிறார். உன்னதமாக நமக்கு அவர் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமை உன்னதமான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்தார். It's not an ordinary blessing. It is the blessing of the most high God. அதே போல சத்துருக்களை தோற்கடிக்கிற செய்கிறவர் உன்னதமான தேவன். ஆபிரகாம் ஒரு யுத்தத்தை முடித்து விட்டு வந்த பிறகு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் வந்து உன்னதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். செய்திக்கு வருகிறேன். இந்த தெய்வீக பெயர் கொண்ட ஆண்டவர் முதலாவதாக உன்னதமான தேவன். He is the high God. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, என்னை நீர் உயிர்ப்பியும், உன்னதமான ஆசீர்வாதத்தால் என்னை ஆசீர்வதியும். சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, உன்னதமான தேவனே, உன்னதமான ஆசீர்வாதத்தால் நீர் என்னை ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அவருடைய டிவைன் டெசிக்னேஷன், அவருடைய நாமத்தை பாருங்கள். பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர். He is not only a high God, he is also a holy God. அவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய பெயர் ஒருவர் வாசித்தால் அந்த பெயருக்கு பின்பாக ஒரு வாழ்க்கையே இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய பெயருக்கு பின்பாக நம்முடைய குணங்கள், நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் என்ன வேலை செய்கிறோம், ஒவ்வொரு பெயருக்கு பின்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய நாமத்துக்கு பின்பாக ஒரு முக்கிய காரியம் இருக்கிறது. அவர் பரிசுத்தர். He is a holy God. பரிசுத்தர் என்கிற அவருடைய நாமம். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Hallowed be thy name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் பரிசுத்த நாமம். தேவன் என்கிற நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் 3 முறை பரிசுத்தமுள்ள தேவன். ஏசாயா பரிசுத்தமுள்ள நாமம் என்று ஏன் எழுதுகிறார்? மறுபடியுமாக நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அந்த வானத்தில் இருக்கிற தரிசனத்தை பார்க்கும் பொழுது சேராபீன்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். என்ன சொன்னார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Not one time holy, he is 3 times holy. Father, Son and the Holy Spirit. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் அவரிடத்தில் வருகிறோமோ, பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் பாவியாக நாம் வருகிறோம், குற்றம் உள்ளவர்களாக வருகிறோம், குறையுள்ளவர்களாக தான் அவரிடத்தில் வருகிறோம். We cannot claim anything from him. அவரிடத்துல போய் நம்முடைய பரிசுத்தத்தை வைத்துக் கொண்டு, நம்முடைய நீதியை வைத்துக் கொண்டு, I deserve it, you give God, he will never answer such prayer. அவரிடத்துல எப்பொழுது வந்தாலும், கர்த்தாவே, நான் குறையுள்ளவராய் இருக்கிறேன், நான் பாவம் உள்ளவனாய் இருக்கிறேன், நீர் பரிசுத்த என்று சொல்லும் பொழுது அந்த பரிசுத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் தம்முடைய ஜனங்களை அவரிடம் வரவழைத்து அவர்களை ரட்சித்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நம்மை உயிர்ப்பிக்கும் தேவன், the God who revives us is a God of divine designations. தெய்வீக
தெய்வீக பெயர்களை உடையவர். His divine designation is high God and a holy God. அவர் உயர்த்தப்பட்டவர், உன்னதமான தேவன். இரண்டாவதாக பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவது பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். The second quality of this God of revival, நம்மை உயிர்ப்பிக்கும் தேவனுடைய இரண்டாவது குணாதிசயம், He is a God of double dwellings. இரு இடங்களில் வாசம் செய்கிறவர். அப்படி என்றால் என்ன? 15ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமான தேவன் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கண்டு பணிந்து ஆவியில் உள்ளவர்கள் இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆங்கில வேதத்திலும் நான் வாசிக்கிறேன், I dwell in the high and holy place with him also that is of a contrite and humble spirit. இரண்டு இடத்திலே வாசம் பண்ணுகிறார். உங்க வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதை அறிந்து கொள்ள முடியும். எங்கே வாசம் பண்ணுகிறாரா? ரெண்டு வாசம் பண்ணுகிறேன் என்று வருகிறது. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அப்ப அவருடைய பிரைமரி ரெசிடென்ஸ் எங்க? பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர். அப்ப அதை என்ன சொல்லலாம்? அந்த தமிழ் வேதத்தில் முதல் வருகிறது நித்திய வாசி, நித்தியத்திலே வசிக்கிறவர் இந்த தேவன். டபுள் டுவெல்லிங், இரண்டு இடத்திலே வாசம் பண்ணுகிறவர். முதலாவதாக அவர் நித்தியத்திலே வாசம் பண்ணுகிறார். He dwells in eternity. நித்தியத்திலே வாசம் பண்ணுகிறவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு என்னை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய புது வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். The Lord who dwells in the holy place in heaven also dwells in me, among us. உன்னதத்திலே. அப்படி என்றால் இரண்டு இடத்தை எப்படி சொல்லலாம்? What are his double dwellings? இரண்டு இடங்கள் என்று சொல்லும்போது, he dwells in eternity, he dwells on the earth. அவர் நித்தியத்திலும் வாசம் செய்கிறார், பூமியிலும் அவர் வாசம் செய்கிறார். Eternal dwelling and earthly dwelling of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நித்தியத்திலே வாசம் பண்ணுகிறார். நித்தியம் என்றால் என்ன? What is eternity? நித்தியம் என்றால் என்ன? Eternity என்றால், நித்தியம் என்றால் அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. There is no beginning for the Lord, there is no ending for the Lord. ஆகவே தான் சொல்லுகிறார், நானே அல்பாவும் ஓமேகாவுமாக இருக்கிறேன். I am the eternal God. நான் நித்திய வாசியாக இருக்கிறேன். நித்திய 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 காலமாக நான் இருக்கிறேன். What is the date of birth of God? Nobody can tell. யாராலும் சொல்ல முடியாது. அவருடைய எக்ஸ்பைரி எப்போ? No birth, no death for God. அவர் நித்திய வாசியாக இருக்கிறார். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவது? நித்தியத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவது? It is beyond our mind. நம்முடைய மனதை காட்டிலும் அது மிகவும் நம்மால அதை கிரகிக்க முடியாது. இன்காம்ப்ரிஹென்சிபிள். நம்மால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. ஆதியிலே ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இட்டர்னிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணலாம், அது அப்படியும் பண்ண முடியாது. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இப்படியாக எழுதியிருந்தார். ஹவு டு கால்குலேட், எவ்வளவு வருஷங்கள் நித்தியம். ஒரு நைட்டிங்கேல் பேர்ட், அந்த ஒரு பறவை என்ன செய்கிறதா, வருஷத்துக்கு ஒரு முறை பூமியிலிருந்து ஒரு சின்ன மட் பார்ட்டிக்கல், பூமியிலிருந்து ஒரு சின்ன மண் துளியை வருஷத்துக்கு ஒரு முறை பூமியிலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகுதாம். ஒரு நைட்டிங்கேல் பறவை
பூமியில இருக்கிற ஒரு துளி மட் பார்ட்டிகளை வருஷத்துக்கு ஒரு முறை பூமியிலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போய் வைக்குதான். பூமியில இருக்கிற அவ்வளவு மண்ணும், பூமியில இருக்கிற அவ்வளவு கல்லும் பரலோகத்துக்கு போய் சேரணுமா? எப்ப சேரும்? வருஷத்துக்கு ஒரு மட்பாட்டிகள், அளவிடவே முடியாது. அதுதான் நித்தியம் என்று சொல்கிறார்கள். It is not, it cannot be measured. அத அளவிடவே பட முடியாது. ஆமென். Praise the Lord. இன்னொரு பறவை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அந்த பறவை தன்னுடைய பீக்க அலகை தீட்டுமா. நீங்க பார்த்துருக்கீங்களா? அலகை நல்லா அது ஷார்பன் பண்ணும் அதோட பீக்க. அப்போ ஜிப்ரால்டர்னு ஒரு ராக் இருக்கிறது. இத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இல்லையா? தி பிகெஸ்ட் ராக் இன் தி வேர்ல்ட், ஜிப்ரால்டர் ராக். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஜிப்ரால்டர் ராக்ல போய் தன்னுடைய அலகை தீட்டுமா, ஷார்பன் பண்ணுமா. அந்த ஃபுல் ராக்கும் கரைஞ்சு போணுமா. வருஷத்துக்கு ஒரு முறை. எப்ப கரைஞ்சு போறது? அதுதான் நித்திய வாழ்க்கை, அதற்கும் மேலானது என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த நித்திய தேவன் இரண்டு இடத்துல வாசம் பண்ணுகிறவர். உங்களுக்கும் எனக்கும் நித்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவர்களுக்கு என்ன வாழ்க்கை உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இயேசு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? ஆமென். நமக்கு இங்கதான் இருக்கணும் இல்லையா? எங்க மேல போயிடுதா? செத்துட்டா என்ன ஆகுறது? அப்புறம் எங்க போயிடுவேன்? நித்திய வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா ஏன் தான் கீழே வாழ்ந்தேன்னு இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்க்கையை பரலோகத்திலே வைத்திருக்கிறார். யாராவது ஒரு நாள் நீங்க பரலோகம் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்திருக்கீங்களா? யோசித்து பாருங்க. இதை விட ரொம்ப அழகா இருக்கும். இந்த பூமியை விட மிக அழகா இருக்கும். அங்க செடிகள் கொடிகள் எல்லாம் அங்கு உண்டு. அங்க கண்ணீர் இல்லை. காலையில எழுந்தோன்னு இங்க கால் வலி, கழுத்து வலி, எந்த வலியும் அங்க இருக்காது. நிம்மதியாக இருக்கலாம். எந்த பிரிக்கிங் புல்லிங் எதுவும் அங்க இருக்காது. சந்தோஷமாக இருக்கலாம். என்ன பாஸ்டர் சீக்கிரம் போயிட சொல்றீங்களா? நான் சொல்லல. நித்திய தேவன் ஏன் அவருக்கு பெயர் என்றால், நாம போய் அங்க வாழும்பொழுது நித்தியத்திலே வாழ்வோம். He is the eternal God. அவர் நித்திய தேவனாக இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, வாசிக்கிறேன் 15ஆம் வசனத்திலே, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அவர் எல்லாரிடத்திலும் வாசம் பண்ண மாட்டார். அவர் யார் இடத்துல வாசம் பண்ணுகிறாரா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். மேலையும் வாசம் பண்ணுவேன், இவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். டபுள் டுவெல்லிங் ஆஃப் திஸ் காட் who revives us. நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய இரண்டாவது வாசஸ்தலம் எங்கு தெரியுங்களா? கர்த்தர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிற இடம் ஒரு நபருக்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள். ஆமென். எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணுமா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில், humble and contrite heart. நொறுங்குண்டு பணிந்த இருதயம் உள்ளவர்களிடத்தில் அவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அப்போ கர்த்தர் எல்லா இடத்திலும் இல்லையா? அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. His presence is everywhere. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம இருப்பதை நாம் உணர முடியும். உதாரணமாக, இந்த பில்டிங்க்கு வெளியே வெயில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. The sun is shining. காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. எவ்ரி செகண்ட் வெயில் அடிக்குதா, வெயில் அடிக்குதா, வெயில் அடிக்குதா நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஐயோ காத்தடிக்குது, எனக்கு உணர்ற காத்தடிக்குது அப்படின்னு நம்ம உணர்றது இல்லை. He is always there. நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆனால் இங்கு சொல்லுகிற அவருடைய சமூகம், வாசம் பண்ணுதல், he comes and lives with us. நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் நீங்கள் செய்கிற ஜெபத்தை கேட்பார். உங்களோடு கூட அவர் இருப்பார். யாரோடு கூட வந்து இருப்பாரா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் மத்தியிலே.
51 சங்கீதம் 17 வசனத்துல தாவீது ஜெபிக்கிறார், நறுங்குண்ட ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. give me a contrite spirit. நொறுங்குண்ட இருதயம் என்றால் பல்வரைஸ்ட், சுக்குநூறாக உடைந்த ஒரு உள்ளம். அப்பொழுது ஒரு மனிதன் தன்னை அவன் தாழ்த்துகிறான். he humbles himself. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது ஏதோ நாம் வாழ்ந்து விட்டு போவதல்ல. லைஃப் இஸ் லிவ்ட் வித் ரிலேஷன்ஷிப்ஸ். ஆமென். வாழ்க்கை என்றால் என்ன? நான் பிறந்தேன், படித்தேன், வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், வீடு கட்டுகிறேன், இதெல்லாம் நம்ம செய்யறோம், அதுல தப்பு இல்லை. ஆனா இதை சுத்தின எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க. we have to relate with them. அவர்களோடு ரிலேட் பண்ண, மனைவியோடு, புருஷனோடு, பிள்ளைகளோடு, நம்முடைய தகப்பன் தாய்மார்களோடு, வேலை ஸ்தலத்துல. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். உறவுகள் இருக்கிறது. அப்படி மாத்திரம் போய்விடவில்லை, உறவுகளிலே பிரின்சிபிள்ஸ் இருக்கிறது. எந்தெந்த உறவுகளோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் கவர்ன்ட் பை பிரின்சிபிள்ஸ். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவரோடு கூட நாம் உறவு கொள்கிறோம். நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு, நம்முடைய இருதயம் பணிவாக மாறும்போது கர்த்தர் நம்மோடு கூட வந்து வாசம் செய்கிறார். நல்லா கவனிங்க. பாஸ்டர், என் கூட கர்த்தர் வந்து வாசம் செய்வாரா? நிச்சயமாக வாசம் செய்வார். ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? பணிந்து இருக்க வேண்டும். ஹம்பிள், பணிந்து இருக்க வேண்டும். பணிவு, பணிவு. சில பேருக்கு பணிவுன்றிருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. சில பேருக்கு ஹியூமிலிட்டினா என்னன்னு தெரியாது. வேத புத்தகத்திலே வசனங்களிலே ஒரே ஒருவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். God is an enemy to one person. பெருமை உள்ளவர்களுக்கு. God will resist the proud person. பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். ஏன்? அப்படி பார்க்கிறார், பூமியிலே பார்க்கிறார். ஐயோ, நான் பரிசுத்த உயர இடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன், என்னுடைய மகன் மகளுடைய வாழ்க்கையிலே வந்து வாசம் பண்ணுகிறேன். எங்கே பணிவு இருக்கிறதோ அங்க வந்து பக்கத்துல உங்களோடு உட்கார்ந்து கொள்வார். பணிவா இருக்கிறவர்கள் பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார். அப்ப பணிவு எப்படி வரும் என்றால் நாம் நொறுக்கப்பட வேண்டும். அதுக்குதான் பிரச்சனைகள், அதுக்குதான் சவால்கள் ஏன் வருகிறது என்றால் நாம் பணிய வேண்டும் என்று நாம் நொறுக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இருதயத்தில் என்ன வந்துடும்? பணிவு வந்துடும். இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தாழ்மை வந்துவிடும். தாழ்மை உள்ளவரிடத்தில் அவர் வந்து வாசம் செய்கிறார். டபுள் டுவெல்லிங்ஸ் ஆஃப் காட். பெருமை உள்ளவர்கள் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? ஐயோ, அவங்ககிட்ட போனா செட் ஆகாது. பணிவா இருக்கிற சுத்தில நிறைய பேர் இருப்பாங்க. ஏனென்றால் மனிதர்களுக்கே பணிவு உள்ளவர்கள் பிடிக்கும் போது கர்த்தர் யார் பணிவா இருக்கிறார்களோ அவங்க மத்தியில வந்து வாசம் பண்ணுவார். மூன்றாவது காரியம் 15ஆம் வசனம். இந்த நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் தெய்வீக பெயர்களை கொண்டவர். இரண்டாவதாக நம்மை உயிர்ப்பிக்கும் தேவன் இரு வாசஸ்தலங்களை கொண்டிருக்கிறார். கடைசியாக the God who revives us deeply develops us. நம்மை ஆழ்ந்து நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உள்ள உன்னதமானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Look at the development and the change that God brings there. இரண்டு பேரை உயிர்ப்பிக்கிறார், ரெண்டு நபர்களை உயிர்ப்பிக்கிறார். அதான் டீப் டெவலப்மெண்ட் இன் them. அவர் மேலே பெயர்களையும் கொண்டவர் நம்மிடத்துல வந்து வாசம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். என்ன மாற்றங்கள்? அந்த வசனத்தை பாருங்கள். பணிந்தவர்களின் ஆவி, நொறுங்கினவர்களுடைய இருதயம். பணிந்தவர்களுடைய ஆவி,
நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறாரா? அவர் உயிர்ப்பிக்கிறாரா. எப்படி இதை செய்கிறார்? வாட் இஸ் த டெவலப்மென்ட் தட் காட் மேக்ஸ்? மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இந்த உலகத்தினுடைய கீவேர்ட்ஸ். இன்னைக்கு வேர்ல்ட்ல கீவேர்ட் வந்து சக்சஸ், டெவலப்மெண்ட், ப்ரோக்ரஷன், இதெல்லாம் சக்சஸ் எல்லாம் இந்த உலகத்தினுடைய விக்டரி, இதெல்லாம் வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் இங்க என்ன சொல்கிறார் என்றால், 2 பேரை நான் உயிர்ப்பிக்க விரும்புகிறேன், 2 பேரை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். 1 பணிந்தவர்கள், 2 நொறுங்கினவர்கள். ரெஸ்டோரேஷன் அண்ட் ரிகவரி, அதுதான் மூல பாஷையிலே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆவியை உயிர்ப்பிக்கிறார். பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிறார் என்ற வார்த்தை ஹெல்த் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது மூல பாஷையிலே. ரிவைவ் என்ற வேர்ட் வேதத்திலே வேற இடங்களிலே 8 முறை வந்திருக்கிறது. அந்த 8 முறையும் ஹெல்த் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வாசிக்கலாம், பணிந்தவர்களுடைய ஆவியை சுகமாக்குறதற்கும் ஆரோக்கியம் அடைவதற்கும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்முடைய ஆவி ஆரோக்கியமாக இருந்தால் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். We think disease starts from outside and goes inside, but Bible says disease starts from inside. உள்ள இருந்தா வியாதி ஆரம்பிக்கிறது, ஆவியில இருந்தா வியாதி ஆரம்பிக்கிறது. அநேக கிருமிகள் இருக்கின்றன, ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற ஆவி, if it is diseased, disease அப்படின்னு சொல்றோம். டிசீஸ் என்ற வார்த்தையை 2ஆ பிரிங்க. ஈஸினஸ், ரொம்ப ஈஸியா இருக்கிறோம், அதுக்கு முன்னால கொஞ்சம் டிஸ்ஈஸினஸ், டிஸ்கம்ஃபர்ட், டிஸ்ஈஸ். நம்முடைய ஆவியில கலக்கப்படும் பொழுது, நம்முடைய ஆவியில டிஸ்டர்ப் ஆகும் பொழுது, நம்முடைய ஆவியில துயரங்களும் கஷ்டங்களும் கசப்பும் வரும்பொழுது, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. மருத்துவர்கள் இங்கே இருப்பீங்க, அவங்ககிட்ட போனால் ஃபைனலாக சொல்லுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க சிஸ்டர், ரிலாக்ஸ் பண்ணுங்க பிரதர், பிபி குறைஞ்சிரும். 40, 80 mg 100 mg போட்டாலும் குறைய மாட்டேங்குது, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஐயோ ரிலாக்ஸ் பண்ண முடியல, என் மைண்ட் எங்கெங்கயோ யோசிக்குது, என் கையெல்லாம் உதல் எடுக்குது. God will recover. இந்த தேவன் நமக்கு ஆவியிலே உயிர்ப்பிப்பார். He will restore, He will recover your health. நம்முடைய இழந்து போன சுகத்தை அவர் நமக்கு மறுபடியும் தருவார். 23ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் ஆத்துமாவை He restoreth my soul, என் ஆத்துமாவை தேற்றுகிறார். He not only recovers my health, He will restore my soul. எனக்கு உள்ளாயிருக்கிற என் ஆத்துமாவையும் என் ஆவியையும் கர்த்தராகிய தேவன் உயிர்ப்பித்து எனக்கு ஆறுதல் செய்வார். அதுதான் டீப் டெவலப்மெண்ட். இவ்வளவு செல்வாக்கு நமக்கு இருந்து, இவ்வளவு படிப்பு இருந்து, இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் சந்தோஷமாக இருப்பதில்லை மனிதன். காரணம், happiness does not comes from outside, happiness comes from inside. நமக்குள்ளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறதிலிருந்து தான் சந்தோஷம் வர வேண்டும். அந்த மனிதன் எது நடந்தாலும் அப்படியே தான் இருப்பான். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன். இன்றைக்கு நாம் செய்வதை நாம் செய்ய வேண்டும், கர்த்தர் செய்வதை கர்த்தர் செய்வார். ஆமென். நாம் என்ன செய்யணும்? நம்ம பணியணும். கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். விளங்குதுங்களா? இன்னைக்கு உல்டா நடக்குது. அவர் செய்யறத நம்ம உயர்த்துறோம், அவர் நம்மளை தட்டிக்கிட்டே இருக்கார். அவர் நம்மளை தாழ்த்திடுவார். நாம் நம்மை தாழ்மையாக்க வேண்டும். சப்மிட் அவர்செல்ஸ், நம்ம பணிய வேண்டும். அதான் சொல்லுவாங்க, you bend or you will break அப்படின்வாங்க. better bend, otherwise it will break. அப்போ
நாம் பணியும் பொழுது, தாழ்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? அவர் உயர்த்துவார். நம்மை நாமே உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை தாழ்த்தி விடுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை இன்றைக்கு நம்மை நடத்துவாராக. ஆமென். ஒரு முறை அந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள இடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். He is a God who revives us with His divine designations, His double dwellings and His deep developments. அவருடைய தெய்வீக பெயர்கள், அவருடைய இரு வாசஸ்தலங்கள், அவருடைய ஆழ்ந்த மாற்றங்களை உடையவர் இந்த தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இன்றைக்கு என்னோடு கூட நீர் வந்து வாசம் பண்ணும். கர்த்தாவே, இன்றைக்கு எங்க குடும்பத்தில் நீர் வந்து வாசம் பண்ணும். உன்னதத்தில் இருக்கிற மகத்துவமும் உன்னதமுமான தேவன் எங்கள் மத்தியிலே வாரும் கர்த்தாவே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, அவர் முன்பாக நாம் பணியும் பொழுது, நம் மத்தியிலே ஒரு எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Praise you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்ம வாயை திறந்து சொல்வோம், கர்த்தாவே, நான் பணிகிறேன். I humble myself so that you will come and dwell. நீர் என்னோடு கூட வந்து வாசம் பண்ணும்படியாக என்னை பணிகிறேன். கண்களை மூடி நீங்க சொல்வீங்களா? கண்களை மூடி நீங்க சொல்வீங்களா? கர்த்தாவே, I humble myself. இந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க இன்றைக்கு நீர் வாரும். உன்னதமான தேவன், the high and lofty one, the high and lofty one, உன்னதமான தேவன், மேலே பரிசுத்த வாசஸ்தலத்திலே வாசம் செய்கிற தேவன், என்னிடத்திலே நீ வந்து என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே, என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்தை எங்களுக்காக உரிமை பாராட்டுகிறோம். நித்திய வாசியாகிய தேவன், the eternal God, எங்கள் மத்தியிலே நீர் வந்து வாசம் பண்ண. நீர் எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணினால் நீர் எங்களை உயர்த்துவீர், எங்களை சுகமாக்குவீர், எங்களை உயிர்ப்பிப்பீர். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பியும் கர்த்தாவே. நின்று போன பிளான்ஸ், சில திட்டங்கள் எல்லாம் நின்று இருக்கிறது, இந்த காரியம் நடக்கவில்லை, உயிர்ப்பியும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மரித்து போய் இருக்கிற காரியங்களை ரிவைவ் லார்ட், உயிர்ப்பியும் கர்த்தாவே. வியாதியை சுகமாக்கி ஆரோக்கியத்தை தந்து நீர் உயிர்ப்பியும் கர்த்தாவே. Help us to live again. Help us to live again. எங்கள் மறுபடியுமாக சந்தோஷத்தோடு கூட, எங்க முகத்துல சமாதானம், சாந்தம், சந்தோஷத்தோடு கூட வாழ உயிர்ப்பிக்கிற தேவன் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி,
உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும்